வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரித்து விடுவார் அப்படின்னு ஒரு அரசியல் பேசுபொருள் இருக்கிறது. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் 2026 கிறிஸ்தவ வாக்குகளை அவர் எப்படி பிரிப்பார், கிறிஸ்தவர்கள் அவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிப்பார்கள், ஒரு கிறிஸ்தவர் என்பதால் மட்டுமா, அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலிருந்து திரைத்துறையிலிருந்து தான் நடிகர் விஜயை கிறிஸ்தவர்கள் அறிவார்கள், பொதுமக்கள் எல்லாருமே. ஆனாலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களை சொல்கிறோம். நடிகர் விஜய் கிறிஸ்தவராக பிறந்து வளர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் வேத காமம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய பைபிள், புனித நூல் பைபிளின்படி வாழ்க்கையை நடத்தினாரா? இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு திரைப்படத்துறையையே திரைப்படம் என்பது கடவுளுக்கு எதிரானது என்று கருதக்கூடிய பிரிவுகள் உண்டு கிறிஸ்தவத்தில். இவர் எந்த பிரிவை சார்ந்தவர் என்பது நமக்கு தெரியும். இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர்கள் இதையெல்லாம் மறுப்பதில்லை, திரைத்துறையை மறுப்பதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிறிஸ்தவர்களுக்காக இவர் என்ன செய்து விட்டார் என்று நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இணைந்து இவருக்கு வாக்களிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அவர் கிறிஸ்தவர் ஒரு தகப்பனுக்கு பிறந்தார் என்பதற்காக மட்டுமே கிறிஸ்தவர்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் நாம் அத்தனை அறிவற்ற சமூகமா? அவருடைய ரசிகர்கள் எந்த மதத்திலும் இருக்கலாம், மதத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அரசியல் பேசு பொருள் வேறு மாதிரி இருக்கிறது. சிறுபான்மை என்று குறியீடு கொண்ட மக்களை, சிறுபான்மையினர் என்ற குறியீடு கொண்ட மக்களை, அந்த மதத்து சார்ந்தவர்கள், அந்த ஜாதியை சார்ந்தவர்களை இவர் அந்த வாக்குகளை கவர்ந்து இழுப்பார். அந்த வாக்குகள் செலுத்துபவர்கள் இவருக்கு செலுத்தி விடுவார்கள். எதற்காக? பாஜக என்ற சிறுபான்மைக்கு எதிரான ஒரு கட்சியாக கருதப்படுகிற பாஜக, அதிமுக ஒரு அணியில் இருப்பதால் நாம் விஜய்க்கு ஏன் கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கக்கூடாது, சிறுபான்மையினர் ஏன் வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேசுபொருள். சிறுபான்மையினர் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கு கூட இதில் இருக்கும், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்போது கிறிஸ்தவத்தினுடைய எந்த அடிப்படை ஒழுக்கத்திலும் வாழாதவர், கிறிஸ்தவ மக்களுக்கான எந்த முன்னேற்றத்திற்கும் இவர் பாடுபடாதவர், இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறால் சிறுபான்மை மக்கள் என்று குறியீடு கொண்ட எந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத, உதவாத ஒரு விஜய்க்கு நீங்கள் ஏன் வாக்கு அளிக்க வேண்டும்? நான் விஜய் மட்டும் குறி வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக தாவேகாவுக்கு போகுன்றதை சொல்கிறதுனால ஏன் வாக்கு அளிக்கணும்னு தான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கன்வின்ஸ் பண்ணுற பாயிண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் நாகரிகமான எல்லையோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் கமெண்ட் போடலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.